லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அண்ணா, நீங்க 2 பேரும் போய் அந்த டைனிங் டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுங்க. சரிம்மா. பக்காவா உட்கார்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. சரிங்கம்மா பண்ணிடலாம். நீங்க போங்க. சரிம்மா வாங்க. ஏய் விக்ரம், என்ன கெஸ்ட் என்ன காணவே காணோம்? அவங்கள இன்னும் காணும்ல. கார்த்திக் சார், கெஸ்ட் வர இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு? வர நேரம் தான். இது இப்போ வந்துடுவார். அப்படியா? அப்போ கண்டிப்பா வர கெஸ்ட நான் தான் முதல்ல வெல்கம் பண்ணுவேன். ஓஹோ, எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாரும் வெல்கம் பண்ணணும். சரிடா பெரிய மனுஷா, நீங்களே வெல்கம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள். போதுமா? மித்ரா, டின்னருக்கு எல்லாமே கரெக்டாக வந்துச்சுல்ல? கார்த்திக் சார், நீங்க சொன்ன கெஸ்ட் தவிர மீதி எல்லாமே டேபிளுக்கு வந்தாச்சு. ஆ, ஏண்டா கார்த்தி, டைம் ஆகிட்டே இருக்கு. அவருக்கு நீ கால் பண்ணி பார்த்தியா இல்லையா? இல்லைம்மா, இதை போய் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். வர்றது யாரா இருக்கும்? கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சர்ப்ரைஸ்னு சொல்றாங்க. யார் வராங்க? எதுக்கு வராங்க? என்ன கார்த்தி, விசாரிச்சியா? அவர் வரார் தானே? சொன்ன நேரத்துக்கு வரணும்னா இந்நேரம் வந்திருக்கணுமா? ஆனால் இன்னும் காணோம். ஏன்பா ஃபோன் பண்ணி பார்த்தியா இல்லையா? ட்ரை பண்ணி பார்த்தம்மா, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஏன்பா நீ அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக தானே சொல்லியிருக்க? மா, அதை கூட சரியாக கொடுக்காம இருப்பேனா? நம்ம விசிட்டிங் கார்டு தான் கொடுத்துருக்கேன். விடுங்க கார்த்திக் சார், அவருக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும். இல்லை மித்ரா, அவர் வரேன்னு சொல்லி உறுதியாக என்கிட்ட சொன்னாரு. ஆனால் ஏன் வரலன்னா எனக்கு இன்னும் தெரியல. அவர் தான் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். விக்ரம் வாங்க, வாடா. ஐ, நான் தான் வெல்கம் பண்ணுவேன். சார், வாங்க வினீத். welcome பண்ணுவேன். ஹாய். நீங்களா? சூப்பர். ஹலோ. வெல்கம் அங்கிள். உள்ள வாங்க, வாங்க. வாடா, வாடா. uncle. வந்துட்டாருமா, வாங்க வாங்க. வாங்க. இவர்தாம்மா மிஸ்டர் வினய். அப்படியா? நான் சொன்னேன்ல. வணக்கம்மா. உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படியா? விக்ரம், பார்த்து விடுமா. எப்படி பார்த்தீங்க? நல்லா இருக்குமா. தேங்க்ஸ் வினய், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான் சார். வினய் அங்கிள், என்ன சர்வ் பண்ணீங்கல்ல, உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு ட்ரீட். நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்ன? ச்சே, வினய் தான் கெஸ்ட்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே ஏதாவது செஞ்சு வினய வீட்டுக்குள்ள வரவிடாம பண்ணிருப்பேன். இங்க எல்லாரும் கெஸ்ட் வராங்கன்னு பரபரப்பா இருக்கும் போதே நான் கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கணும். ச்சே, தப்பு பண்ணிட்டேன். இந்த கடவுள் என்னையே இப்படி சோதிக்கிறாரு. என் வாழ்க்கையில இனிமே யாரை பார்க்கவே கூடாது, யார்கிட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சனோ அவர் இப்ப இந்த வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாரு. வந்தவர் என்ன திட்டத்தோட வந்திருக்காருன்னு தெரியலையே.
இவதான் என் பொண்டாட்டி, விக்ரம் தான் என் பையன்னு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு வரான். அப்படி சொல்லிட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஐயோ கடவுளே, உனக்கு இதயமே இல்லையா? என்னையே இப்படி சோதிக்கிற? வாங்க வாங்க. அம்மா போலாமா? வாங்க விடு. வாங்க. மித்ரா, சொல்லுங்கம்மா. அட என்னம்மா நீ இங்க வந்து இப்படி நின்னுட்டு இருக்க? நீ தானம்மா அந்த தம்பி முன்னாடி நின்னு கவனிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கிச்சன்ல வந்து தனியா நின்னுட்டு இருக்க. அது வந்துமா இங்க உன்னை பத்தி வந்தவர் என்ன நினைப்பாரு சொல்லு? அவங்க வீட்டுக்கு வரோம், வாசலுக்கு வந்து வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஓடி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்களேன்னு நினைக்க மாட்டாரா? சரி அதை விடு. உன்னையும் உன் பிள்ளையும் தானே அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து அவர் காப்பாத்தினாரு. நீ என்னடனா இப்படி இங்க வந்து நின்னுட்டு இருக்க? ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நான் என்னமோ அவர் இங்க வந்ததை விரும்பாத மாதிரி பேசுறீங்க. இங்க கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சுமா, அதனால தான் வந்தேன். அதுக்குள்ள அப்பளம் மட்டும் பொரிக்காம வந்துட்டாங்க, அதான் நான் பண்ணலான்னு வந்தேன். இத பாரு, இதெல்லாம் நீ எதுக்குமா பண்ற? அதெல்லாம் சமயக்காரங்க பாத்துக்குவாங்க. நீ வா. அட வா வா. கார்த்திக் சார், வினய் அங்கிள் எப்படி ஃபைட் பண்ணாரு தெரியுமா? எப்படி? சும்மா விஜய் மாதிரி டிஷும் டிஷும் கை காலையும் உதைச்சி அடி பின்னிட்டாரு. அந்த பேட் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் கையில கத்தி வச்சிருந்தாங்க. ஒருத்தர் என் கழுத்துல வச்சிருந்தாரு. கழுத்துல இப்படி வச்சிருந்தாங்களா, நான் அப்படியே பயந்து போய் அப்படியே இருந்தேன். வினய் அங்கிள் பயப்படவே இல்லை. அந்த பேட் அங்கிளை அப்படியே புடிச்சு அடி அடி நடிச்சு பின்னிட்டாரு. அதை பார்த்து என் கழுத்துல கத்தி வச்சிருந்தார்ல, அவருக்கு உச்சாவே வந்துருச்சு. பாருங்க அந்த வாளை. வினய் அங்கிள், ஆ? நானும் உங்களை மாதிரியே பிக் பாய் ஆகி பேட் அங்கிள் எல்லாம் அடி அடி நடிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அங்கிள் சொல்லுங்க. விக்ரம், என்ன பழக்கம் இது? யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அமைதியாவே இருக்க மாட்டியா? நீ மட்டும் ஏன் தொண தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? மம்மி, நான் சும்மா பேசல மம்மி. வினய் அங்கிள் அந்த பேட் அங்கிள்ஸ் அடிச்சார்ல, அதை செஞ்சு காமிச்சேன். சரி சரி, நீ பண்ணது போதும், போய் உன் சேர்ல உட்காரு போ. என்ன மித்ரா, நீ ஏன் அவனை விரட்டுற? விக்ரம் பண்றது பேசுறது எல்லாமே நல்லா தானமா இருக்கு. இத பாரு, வினய் கூட யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு சொல்லிதானே கொடுக்கறாரு. பசங்களுக்கு இப்ப அதுதானே ரொம்ப முக்கியம். ஆமாமா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு நான் தான் விக்ரமுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். அத சொல்லாம விட்டதுதான் ரொம்ப தப்பா போச்சு. சரி சரி, இப்போதைக்கு அந்த டாபிக் எல்லாம் விட்டுருங்க. முதல்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுங்க. சாரி சார், நான் கிச்சன்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால நீங்க வரும்போது வரவேற்க முடியல. வாங்க சார், நீங்க எனக்கு பண்ணத நான் சாகர வரைக்கும் மறக்கவே மாட்டேன். அதான் சார், நீங்க எனக்கு பண்ண உதவிய
நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கு என் மனப்பூர்வமான நன்றி சார். மித்ரா, அதுக்கு நீங்க மட்டும் தேங்க்ஸ் சொன்னா போதுமா? நம்ம குடும்பமே அவருக்கு நன்றி சொல்லணும். கரெக்டா சொன்னீங்க சார். வினய் சார் எனக்கு பண்ண அந்த நல்ல காரியத்துக்கு நீங்களும் நன்றி சொல்லிடுங்க. வினய், விக்ரம நீங்க சேவ் பண்ணதுக்கு என் சார்பாகவும் என் ஃபேமிலி சார்பாகவும் ஒரு பெரிய தேங்க்ஸ். சார் ஆமா அங்கிள் தேங்க்ஸ். ஐயோ என்ன சார் இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ்னு பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு. விக்ரமுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனைனா அவங்கள அதுலேருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை இல்லையா சார்? நம்ம கண்ணு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க ஆபத்தில் இருந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்னு பார்க்காம அவங்கள காப்பாற்ற வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை இல்லையா? ஆமா, கரெக்டா சொன்னீங்க. சரி சரி, பேசுனது போதும். சாப்பாடெல்லாம் ஆறிட போகுது. முதல்ல வந்து சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஆ? ஆமா, வாங்க வாங்க வாங்க. வினய், சாப்பிடலாம் வாங்க. வாமா, ஏய் குட்டி, வாங்கடா. வாங்க எல்லாரும். வாங்க, வாங்க. மித்ரா, நீங்களே உங்க கையால வினய்க்கு பரிமாறுங்க. அதான் வார்த்தையால சொல்ற நன்றியோட பெரிய நன்றியா இருக்கும். என்னது, 2 பேரும் ஒரே மாதிரி சாப்பிடுறாங்க. ஐயோ, யாராவது பாத்துட்டு போறாங்க. டேய், என்னடா பழக்கம் அது? சாப்பிடும்போது கண்ணத்துல கை வைக்க கூடாதுன்னு உனக்கு தெரிய வேண்டாம்? யார் இதெல்லாம் உனக்கு கத்து தரா? சாரி மம்மி. ஒழுங்கா சாப்பிடு. தம்பி, உங்க ஊர் சென்னைன்னு சொன்னீங்க. நீங்க என்ன பண்றீங்க? கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சா? கல்யாணம்லாம் ஆயிடுச்சுமா. ஆனால் என்னப்பா ஆனா? கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் நாங்கள் 2 பேரும் இப்போ தனித்தனியாக தான் இருக்கோம். சரிப்பா, 2 பேரும் தனித்தனியா இருக்கேன்னு சொல்றீங்க. இதே மாதிரி எவ்வளவு நாளைக்கு இருப்பீங்க? ஏதாவது ஒரு முடிவு தெரிஞ்சாதானப்பா 2 பேருக்கும் நல்லது. இல்லைம்மா, இதெல்லாமே இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். கூடிய சீக்கிரமே நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. உன்னோட வலி எனக்கு புரியுதுப்பா. உன்னை மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு தான்ப்பா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா பாரு, உன்னையே வேண்டாம்னு சொல்லிட்டு போறான்னா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப மோசமாக தான்ப்பா இருக்காங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவம்மா. அவள் என்னை விட்டு போனதுக்கான முழு காரணமும் நான் தான். அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. நான் பண்ண தப்புக்காக தான் அவளை நான் பிரிஞ்சு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்ருக்கேன். இந்த கஷ்டம்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தாம்மா.
நான் பண்ண தப்புக்கெல்லாம் என்னை மன்னிச்சு கூடிய சீக்கிரமே அவன் என்னை மனசார ஏற்றுப்பான். உன் நல்ல மனசுக்கு நீ நினச்சதெல்லாம் நடந்தே தீரும்ப்பா. கவலைப்படாமல் இரு. நீங்கள் 2 பேரும் சேரணும்னு நான் கும்பிட்ற சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிம்மா. அப்புறம் என்ன வினய், எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, சீக்கிரமே நீங்க 2 பேரும் சேர்ந்துருவீங்க. சரி வினய், நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? சென்னையில் சின்னதாக ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது ஃபுல்லாக லாஸில் போயிடுச்சு சார். ஓ. கடனும் கண்ணாபின்னு ஏறிடுச்சு சார். அதான் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். சென்னையில் இருந்தோன்னா எந்த வேலைக்கும் போக முடியாதுல்ல. இங்கேனா அப்படி இல்லைல்ல. கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே சர்வை பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஆமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? தப்பாக நினச்சிக்காதீங்க சார். என் படிப்புக்கும் குவாலிஃபிகேஷனுக்கும் வேலை தேடினா கண்டிப்பாக கிடைக்காது சார். டெய்லி 10 மணி நேரம் நல்ல உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி வேலை வேணும் சார். அப்போ தான் வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அக்கடான்னு தூங்க முடியும். இந்த மாதிரி வேலை தான் கோயம்புத்தூர்ல நிறைய இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நாளைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து சேர்த்து விடுறேன். ஏன் கார்த்தி, அது என்ன நல்ல இடமா? நம்ம கிட்டயே தம்பி எதிர்பார்க்குற மாதிரி நல்ல வேலை இல்லையா என்ன? ஏமா இல்ல, ஆனா இவரை பார்த்தா பெரிய வீட்டு பிள்ளை மாதிரி இருக்காரு. இவரெல்லாம் அதுக்கு செட் ஆவாரா? அதனால தான் அப்பா சொல்கிறேன், இன்னொரு இடத்துல தம்பியை எப்படி நடத்துவாங்களோன்னு தெரியாதுல்ல. நம்ம வீடுன்னா நாம் மரியாதையாக பார்த்துக்கலாம்ல. கார்த்தி, யோசிக்க வேண்டாப்பா. தம்பிக்கு ஏதோ கெட்ட நேரம், அதான் பிஸ்னஸில் லாஸ் ஆகி வேலை தேடிக்கிட்டு இருக்கு. தம்பிக்கு நல்ல நேரம் வர்ற வரைக்கும் அவர் நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டுமே. சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். நம்மளும் ஒரு நல்ல டிரைவரை தேடிட்டு தானே இருக்கோம். அதுக்கு இந்த தம்பி சரியா இருப்பாரு. நீ வெளியூருக்கு போற நேரத்துல பொறுப்பா வீட்டை பாத்துக்கிறதுக்கும் தைரியமான ஒரு ஆள் வேணும்லப்பா. வினய் தம்பி பத்தி சொல்லவே வேண்டாம். முன்ன பின்ன தெரியாதப்பவே விக்ரம காப்பாத்திருக்காரு. ஆமா, நம்மளுக்கும் நாளுக்கு நாள் தொழில் ரீதியா எதிரிங்க வந்துகிட்டே தானே இருக்காங்க. வினய் தம்பி நம்ம கூட இருந்தா நமக்கும் பாதுகாப்பா தானே இருக்கும். சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். ம். வினய், உங்களுக்கு ஓகே தானே? என்ன மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? வினய் நம்ம கூட இருந்தா நம்ம எல்லாருக்கும் சேஃப் தானே? கார்த்திக் சார், அம்மாவை என்ன கேக்குறீங்க? நான் சொல்றேன், வினய் அங்கிள் நம்ம வீட்டில் தான் இருக்கணும். ஆமா டாடி, அங்கிள் இங்கே இருக்கட்டும். அப்புறம் என்ன, எல்லாருமே சொல்லிட்டாங்க. என்ன வினய், நீங்க இன்னில இருந்த டியூட்டியில ஜாயின் பண்ணிடுங்க. கரெக்ட் தானேம்மா? சரிப்பா. இல்லை சார், எல்லாருமே ஓகே சொல்லிட்டீங்க. ஆனால் மித்ரா மேடம் மட்டும் இன்னும் ஓகே சொல்லவே இல்லையே. ஓ, இது வேறையா? மித்ரா, நீங்க என்ன சொல்றீங்க? வினய வேலையில அப்பாயிண்ட் பண்ணிடலாமா? மம்மி, சரின்னு சொல்லுங்க மம்மி. மம்மி சொல்லுங்க மம்மி. ப்ளீஸ் மம்மி, சொல்லுங்க மம்மி. அமைதியா இருந்தா எப்படி மித்ரா? வேணும் வேணான்னு ஏதாவது சொல்லுங்க. நான் வேண்டான்னு சொன்னா விட்டுறவா போறீங்க? ஏ மம்மி ஒத்துக்கிட்டாங்க. ஐயா, இனிமே வினய் அங்கிள் என் கூட தான் இருப்பாங்க. நான் அவர்கிட்ட இருந்து ஃபைட்டு கற்றுக்கிட்டு ஸ்கூலில் போய் எல்லாரையும்
டிஷ்ஷும்னு ஃபைட் பண்ணி அடிச்சு விரட்ட போறேன்.